ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எச் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, அது கிருஷ்ணகிரி டு ஒசூர் இல்லை ஒசூர் டு கிருஷ்ணகிரி இந்த ட்ராவல் பண்ணுற டைம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 1 hour 10 minutes இருக்கும். இப்போ வந்து நியர்பை 2 hours ஆகுது. அதுக்கான காரணம் என்ன? டோல்கேட் வந்து ஏன் முடிவு பண்ணிட்டு அந்த 3 ஃப்ளேவர் கட்டுறாங்க? பேரண்டப்பள்ளியில் கட்டியிருக்கிற அந்த பெங்களூர் சேட்டலைட் ரிங் ரோட் அதை பற்றியான ஒரு ஃபுல் ஃபுட்டேஜ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டோல்கேட்டுக்கு வந்து ஃபைன் பண்ணுறாங்க. என்னன்னா மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஃப்ளேவர் இல்லை. காரணம் என்னென்னா ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கும் வரத்துக்கும் வசதியாக வந்து அங்கே ஒரு ஃப்ளேவர் இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாணமா வனப்பகுதி ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவிலையும் ஒரு ப்ராப்பரான ஒரு சேஃப்டி இல்லை. ஸோ விலங்குகள் வந்து நிறையா நடமாடும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் அங்கே இருக்கணும். ஸோ அடிப்படை தேவையாக இருக்கிற ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அடிப்படை தேவைன்றது ஒரு ட்ராவல் இருக்கும், அந்த பைக் ரைடு இருக்கும். ஸோ வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சேஃப்ன்றது இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ அதுக்காக தான் NH அப்படின்றத கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த பட்சத்தில் வந்து கிருஷ்ணகிரி டு ஒசூர், ஸோ இந்த நேஷனல் ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெசிலிட்டி கம்மியாகவே இருக்குது. லைக் வந்து மெடிக்கல் காலேஜ் கிட்ட வந்து ஃப்ளேவர் இல்லை. அண்ட் தென் சாணமாவு பகுதியில் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு ஃப்ளேவர் இல்லை. அண்ட் தென் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடத்துல ஒரு ஃப்ளேவர் கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 16 கோடி வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணகிரி டோல்கேட்டுக்கு. ஸோ அப்படி ஃபைன் பண்ணும்போது இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இமீடியட்டாக இருந்த மாதிரியே 3-4 இடத்துல வந்து ஃப்ளேவர் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஃப்ளேவர் கட்டணும்னா சுமார் 8 மாதம் ஆகுது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஃப்ளேவர் கட்டணும்னா 8 மாதம்னா டிராஃபிக் அதிகமாகும். ஸோ ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்கும்ட்டு இமீடியட்டாக 4 இடத்துலையும் அட் அ டைமில் ஒரே டைமில் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு 4 ஃப்ளேவர் வந்து இந்த இன்பிட்வீன் கேப்பில், அதாவது கிருஷ்ணகிரி டு ஒசூர் அந்த கேப்பில் வந்து கட்டுறாங்க. இதை தவிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒசூர் நியர்பைல பேரண்டப்பள்ளி கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சதான் பெங்களூர் சேட்டலைட் ரிங் ரோடு. ஸோ இதை வந்து பிரிட்ஜ் அங்கே கட்டியிருக்கிறாங்க. ஸோ பேரண்டப்பள்ளி கிட்ட. ஸோ இது அண்ட் தென் வந்து அந்த டோல்கேட் டிசைட் பண்ண அந்த 4 ஃப்ளேவர். ஸோ இது எல்லாமே சேர்த்து இந்த இன்பிட்வீன் கேப் ஒரு 45 கிலோமீட்டரில் 5 பாலம் கட்டுறாங்க. 5 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது அப்படின்னா ஸோ ட்ராவல் டைம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்களே நினச்சி பாருங்கள். அதுவும் வேறு இல்லாமல் வீக்கெண்ட்லேயும் வீக் ஸ்டார்டிங்லையும் லைக் வந்து ஃப்ரைடே ஈவினிங் ஆர் சாட்டர்டே ஈவினிங் அண்ட் தென் மண்டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. ஸோ வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே அந்த ஒரு டிராஃபிக்கில் மாட்டினுக்குது. ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சுமார் 1/2 hour வந்து ஸ்டே பண்ணிட்டு மெதுவாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து அன்றாடம் வேலைக்கு போகிறவங்க, அதாவது வந்து ரெகுலராக ரொட்டீனாக கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூருக்கு போவாங்க இல்லைங்களா வேலைக்கு. ஸோ அவங்களாம் வந்து ஒரு 8 o'clock ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இவங்க வந்து ஒரு 6:30 கிளம்புவாங்க. 7:20 ஒசூர்லேருந்து கம்பெனிக்கு வந்து ஒரு 1/2 hour போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இப்போ அப்படியே மாறி இருக்கிறதுனால நியர் இவங்க வந்து 4:30 5 o'clock கிளம்புனா கூட 7:30 ஒசூர் போய் சேர முடியாத சுச்சுவேஷன் வந்து இப்போ இருக்குது. அதாவது 6:30 கிளம்புனவங்க இப்போ 5 o'clock கிளம்புனா கூட கரெக்டாக 7:30 போய் சேர முடியாமல் இருக்குது. அதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் என்னன்றது தெரியல. என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெங்களூர் டு சென்னை அந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து போட்டுக்கிறாங்க, அதை முடிச்சுட்டு அப்புறம் பண்ணிடலாம். ஆர் தருமபுரி டு பெங்களூர் அந்த எக்ஸ்பிரஸ் வே போட்டுக்கிறாங்க, இது முடிச்சுட்டு அப்புறமா கூட இந்த டோல்கேட்டை வந்து இவங்க ஃப்ளேவர் எடுத்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கும்போதே இவங்களும் புதுசாக ஒன்று எடுத்துருக்கிறதுனால தான் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. லைக் வந்து இப்போது இங்கே எடுக்காமல் எல்லா வண்டியும் வந்து அந்த தருமபுரி அதை முடிச்சிட்ட அப்புறம் அந்த பக்கம் ரூட் மாட்டி விட்டுருந்தாங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் பீப்புள்ஸ் சேலம் போகிறவங்களும் தருமபுரி போகிறவங்களும் இந்த கிருஷ்ணகிரி ரூட்டை வந்து செலக்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ரூட்டில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லைக் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, டோல்கேட் அந்த டீம் வந்து என்னன்னா அந்த எக்ஸ்பிரஸ் வே தருமபுரி டு பெங்களூர், ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் வே முடிஞ்சிட்ட அப்புறமா அவங்க இந்த ப்ராஜெக்டை எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்திருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரிங் ரோடு, இப்போ பெங்களூர் சேட்டலைட் ரிங் ரோடு வந்து கரெக்டாக இந்த நேரத்தில் மாட்டிக்கிச்சு. ஸோ சுமார் வந்து கொஞ்சம் ஒரு 6 மாதமாக 8 மாதமாக வந்து பெங்களூர் சைடு கர்நாடகா சைடு அந்த ப்ராஜெக்ட் இருந்தது. இப்போ தமிழ்நாடு சைடு ஒசூர் கிட்ட பேரண்டப்பள்ளி கிட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க டோல்கேட் ப்ராஜெக்ட் இவங்க ஆரம்பிக்கிறதுக்கும் கரெக்டாக சரியாக போச்சு. ஸோ இவங்க 2 பேரும் கிளாஷ் ஆகிறதுனால ஒட்டு மொத்தமாக 5 இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஸோ அதனால் நிறையவே பீப்புள்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதை பற்றினா உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, உங்களுடைய சஜஷன் என்ன? ஸோ இந்த ரூட்டில் வந்து டெய்லியும் நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறீங்க. ஸோ இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் அது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இந்த கிருஷ்ணகிரி டு NH நேஷனல் ஹைவே வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ஒரு மிக நீளமான ஒரு NH 44. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு NHல ஒரு அன்ப்ராப்பரான ஒரு பிளான் பண்ணாமல் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறது ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் போனோம் அப்படின்னா கூட நீங்கள் இப்போது லைக் வந்து இப்போ கிருஷ்ணகிரியோ இல்லை சேலம் வந்து பெங்களூர் நாராயண இருதாலயக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸுக்கு தனி ரூட்டோ இல்லை வந்து ஒரு எப்படி சொல்கிறது டிராஃபிக் இல்லாமல் கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்ற ஒரு பட்சம் வந்து எங்கேயுமே கிடையாது. ஸோ எமர்ஜென்சி ஏதாவது அப்படின்னா
கண்டிப்பாக அந்த ரூட்டில் போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போது அதுவும் வீக்கெண்ட்லலாம் ஒரு ஆம்புலன்ஸ் மாட்டிக்கிச்சுன்னா ரொம்பவே கஷ்டப்படணும். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்தில் ஃப்ளைஓவர் வருது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ ஒரு NH கிருஷ்ணகிரி, அதாவது இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கிருஷ்ணகிரிலேருந்து வருது அப்படின்னா அந்த டோல்கேட், அதாவது மெடிக்கல் காலேஜ் போகிறது ஈஸியாக போயிடலாம். ஏன்னா போகும்போது லெஃப்ட் சைடில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதே சூளகிரிலேருந்து கிருஷ்ணகிரி வர ரூட்டில் ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக மெடிக்கல் காலேஜ் கிட்ட கட் பண்ண முடியாதுங்க. வழி எதுவுமே இல்லை. ஸோ நேராக போயிட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமா வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபெசிலிட்டிக்காக இப்போ இமீடியட்டாக பண்ணுறது அது ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. மற்றபடிக்கு இந்த சாணுமவரம் பகுதியில், இந்த மேலுமலை கிட்ட, இந்த சூளகிரி கிட்ட இங்கெல்லாம் ஃப்ளைஓவர் கட்டுறது கொஞ்சம் டிலே பண்ணியிருக்கலாம் என்னை பொறுத்த வரையும். ஏன்னா நிறைய டிராஃபிக் இருக்குது. ஸோ வீக்கெண்ட்லேயும் வீக் ஸ்டார்டிங்லேயும் பீப்புள்ஸ் வந்து, அதாவது ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்றத மனசில் கொண்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு என்னோட சஜஷன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் தென் வந்து இதுக்கான சொல்யூஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பாய்.